ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யுகிதா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும். திமுக ஆட்சியில தான் போதை பழக்கம், வெடிகுண்டு கலாச்சாரம் இது எல்லாமே தலைவிரிச்சு ஆடுதுன்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இவர் சொல்றத பார்த்தா இவர் ஆட்சியில இருக்கும்போது போதை பழக்கம், வெடிகுண்டு கலாச்சாரம் இது எதுவுமே இல்லாத போல சொல்றாருல. தூத்துக்குடியில ரேசன் அரிசி கடத்தலுக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுத்ததுனால அவரோட வீட்டுல பெட்ரோல் வெடிகுண்டு வீசினது எனக்கு ரொம்ப பெரும் அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் கேக்குறேன், அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எந்த ஒரு ரேஷன் கடத்தல் இல்ல அப்படிங்கறத வெள்ளை அறிக்கை தர முடியுமா இபிஎஸ்னால? பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல எங்கேயுமே பெட்ரோல் குண்டு வீசப்படல அப்படிங்கறத இவரால ப்ரூஃப் பண்ண முடியுமா? எல்லா விஷயத்திலுமே கட்டுப்பாடு இல்லாத முதல்வரா ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு இவர் குறை சொல்லிட்டு இருக்காரு. இபிஎஸ் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருப்பார் போல எல்லா விஷயத்திலயும். நமக்கு தான் தெரியாம போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தினாலையும் அவரோட பதவி வெறினாலையும் மட்டும்தான் அதிமுக ஆட்சி ஒரு வியாபாரமா மாறிடுச்சு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள கோபத்தினால மட்டும்தான் மக்கள் எல்லோருமே திமுகக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆட்சி நடத்திருந்தா மக்கள் எல்லாருமே ஏன் திமுகக்கு ஓட்டு போட போறாங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இபிஎஸ் திமுக மற்றும் ஸ்டாலின் மேல உள்ள குறைகள் எல்லாத்தையும் சொன்னார் பாத்தீங்களா, அது எல்லாமே தவறு. இபிஎஸ் ஆட்சி நடத்தும் போது சரியா ஆட்சி நடத்தனால மட்டும்தான் மக்கள் திமுகக்கு ஓட்டு போட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா இபிஎஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு? திமுக சரியில்லை, ஸ்டாலின் ஆட்சி நடத்த தெரியல, அப்படி இப்படின்னு அவதூறா பேசிட்டு இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல குளறுபடிக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு புதிய பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் எந்த வேலையும் செய்யலையா? இல்ல எந்த வேலையும் சரியா செய்யலையா? இல்ல திமுகவிடம் தேர்தல் ஆணையம் கூட்டணி வச்சிருக்கா? சொல்லுங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே. மக்கள் கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசணும், மைக்க பிடிச்சா ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னு எல்லாரும் எல்லா விதமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் ரொம்ப கவனமா எல்லா விஷயத்தையும் ஒரு செல்போன்ல கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க 1000 உண்மை சொன்னாலும் 1000 பொய் சொன்னாலும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் யார் தனக்கு தலைவரா வேணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. அதை யாரையும் தடுக்க முடியாது. இனிமேலாவது நீங்க எல்லாரும் ஒரு கட்சி மீட்டிங்க்கு போனாலும், அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு போய் பேசுங்க. இல்லைன்னா இது போலதான் நீங்க தப்பு தப்பா பேசி உங்களோட இமேஜை நீங்களே குறைச்சிக்கிற சூழ்நிலை உருவாகும். நான் சொல்றத நீங்க கேளுங்க. அப்படி நீங்க கேட்கல அப்படின்னா பெரிய கட்சியில முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வமே இப்ப சுயேட்சையா போட்டி போடுறாரு. எதனால அவருக்கு இந்த சூழ்நிலை வந்தது? மாத்தி மாத்தி பேசினால மட்டும்தான். நீங்க மாறலனா உங்களுக்கும் அதே சூழ்நிலை தான். எல்லாரும் அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் அரசியல் பேசுங்க, எல்லாரும் அரசியல் பழகுங்க. ஏன்னா இந்த உலகமே அரசியல்னால மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கான அரசியல் பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரியலையோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா.